இன்று பிப்ரவரி 1. இந்த ஒரு நாள் பௌர்ணமி. இந்த ஒரு நாள் இரவு முடிவதற்குள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நம்ம சிவபெருமானுக்கு செய்தோம் அப்படின்னா சிவபெருமானின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். பௌர்ணமி என்று சந்திரனோட முழு சக்தியில இருப்பதனால சிவபெருமானின் சோம சக்தி மிகவும் உயர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு இரவு முடிவதற்குள் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம 108 முறைகள் ஜபிக்கணும். அப்படி ஜபித்து வந்தோம் அப்படின்னா கடந்த 30 நாட்களா நமக்கு இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிவன் அழித்து நம்முடைய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று ஆகமங்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நிச்சயம் இந்த இரவு முடிவதற்குள் எப்படியாவது கூறிவிடுங்கள். இன்று மட்டும் பழிக்கக்கூடிய ஒரு புனிதமான மந்திரத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். எனவே தவறாம இந்த சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் முழுமையாக கரையும். பணத்தடைகள் உங்களை விட்டு விலகும். வீட்டு சூழ்நிலை உங்களுக்கு ஏத்த மாதிரி அமையும். ஆரோக்கியத்துல குளிர்ச்சியானது உங்களை தேடி வரும். மனதுக்கு அமைதியும் ஆனந்தமும் தந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். பௌர்ணமி இரவு. இந்த பௌர்ணமி நாள் கூட இரவுல எந்த அளவுக்கு சக்தி இருக்கும் அப்படின்னா இன்று சந்திரன் முழு சக்தியில இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சந்திரனின் சக்தி மனம். சிவபெருமான்கிறது மனத்தை அடக்கக்கூடிய தெய்வம். இன்று இந்த சிவ மந்திரத்தை நீங்க கூறினீங்க அப்படின்னா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில 100% இந்த ஒரு மந்திரமானது பழித்து நீங்க பெரிய பிரச்சனைகளை கூட முழுமையாக தீர்க்கும். அதனால தான் இன்று இரவு 108 முறை நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறணும்னு அழைக்கிறாங்க. எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி விடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஒரு மந்திரத்தை இரவில் 8:30 மணியிலிருந்து 12 மணிக்குள் நீங்க கூறலாம். இதுதான் இந்த சிவபெருமானுக்குரிய பௌர்ணமி நேரமாக கருதப்பட்டு வருகிறது. இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக ஒரே ஒரு சிறிய தீபத்தை ஏற்றி அதற்கப்புறமா நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறுவது இன்னும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இந்த சக்தி வாய்ந்த மந்திரம். பௌர்ணமி நாளில் கூற வேண்டிய மந்திரம். ஓம் நம சிவாய சோம சிவாய நமக. இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் எப்படியாவது 108 முறைகள் கூறிடுங்க. இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் அடிப்படை அதிர்வையும், நமசிவாய அப்படிங்கிறது சிவனின் 5 சக்திகளுக்கு நமஸ்காரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும், சோம சிவாய அப்படிங்கிறது சந்திரனை தலையில் தாங்கக்கூடிய சோமநாதரின் குளிர்கருணையை குறிக்கும். நமக அப்படிங்கிறது நம்மளுடைய அகங்காரத்தையே ஒப்படைத்து அருளை ஏற்கக்கூடிய மனநிலையை நமக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்குமாங்க. இதுதான் இதோட அர்த்தம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக ஒரே ஒரு சிறிய தீபத்தை ஏற்றி அதற்கப்புறம் உடலில் வெள்ளை நிறமான துணியை நீங்க அணிந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பு. கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சுடன் ஜபத்தை நீங்க தொடங்குங்க. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் சிவன் என் இடரை கரைக்கிறார் அப்படின்னு நீங்க மனதிற்குள் நினைத்துக்கணும். ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லி முடிக்கும் பொழுதும் உங்களுடைய மனதிற்குள் ஏதாவது கவலைகளோ இல்லை வேண்டுகளோ எது வேண்டுமானாலும் அதை சிவன் பெருமான நினைத்து உங்களுடைய மனதிற்குள் நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 108 முறைகள் கூறி விட்டீங்க அப்படின்னா, மெதுவாக கூறி விட்டீங்க அப்படின்னா நீங்க பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக சிவபெருமான் மறுநாளே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார். இன்று பௌர்ணமி இரவு வரை இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை சொன்னவர்களுக்கு சிவன் பெருமான் கூறுகின்ற ஒரு வரம் என்ன அப்படின்னா, அஞ்ஞானம் அகலும், பயம் அகலும், நான் உன் பக்கமே இருக்கிறேன். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில மனநிலை, பணநிலை, குடும்ப நிலை அனைத்திலும் நிம்மதியானது தோன்றும். எனவே தவறாம இதை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சிவபெருமான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே தவறாம இதை செய்து விடுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து அவர்களையும் பார்த்து பயன்பெற சொல்லுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம்.